Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. praise the Lord. இந்த நாளையும் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன். நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல நாளை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய உபத்திரவமான நாட்கள், கண்ணீரின் நாட்கள், வியாதியோடு போராடுகிற நாட்கள், பிரச்சனை, மனிதர்களோடு இருக்கிற போராட்டம், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டி இருக்கிற நம்ம, எனக்கு ஒரு விடியல் கிடைக்காதா, நான் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சமாதானமான ஒரு நாட்கள் எல்லாம் நான் பார்க்க மாட்டேனா, இப்படிதான் என் லைஃப் இருக்குமா, இருளா, வேதனையா, நெருக்கமா, கஷ்டமா, சங்கடமா, ஏன் வாழ்றோம் அப்படின்ற நிலைமையில தான் நம்ம லைஃப் போகுமா, நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா, நான் வாழ மாட்டேனா, நான் வாழணும்னு விரும்புறேன் அப்படின்னு நம்ம இன்றைக்கு சொல்லுகிறவர்களா இருந்தோம்னா வேதம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஆசை இருக்கிற ஒவ்வொருவரும் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும். பொல்லாப்புக்கு தன் நாவு. பொல்லாப்புனா என்னன்னா, விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற ஒரு லைஃப், அதுதான் பொல்லாப்பு. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜீவன் இருக்கும். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம பேசும்போதே ஜீவனோ மரணமோ அங்க நம்ம நாவின் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுகிறது. நம்ம நல்லவைகளை பேசலனா நல்லவைகளை பார்க்க முடியாது, நல்ல காரியங்களை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் அந்த நாவின் அதிகாரத்துல கர்த்தர் வல்லமையை வச்சிருக்காரு, ஜீவனை வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் கண்ணீரின் வாழ்க்கையில நம்மள போகணும், அதுலதான் நம்ம வாழணும்னு நம்மள அவர் படைக்கல. நம்மளை படைக்கும் போது நம்ம ஆசீர்வாதமா, சந்தோஷமா, சுகமா, நன்மை அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு தான் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு கடைசி நாள்ல ஆண்டவர் 6வது நாள்ல மனுஷனை உண்டாக்குறார். அப்போ நமக்காக எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து வைத்திருக்கும் பொழுது ஏன் நம்ம வாழ்க்கையில தீமைக்குள்ள நம்ம போறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்குள்ள போறோம்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சிருக்கோமா? இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியா எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் காரணமா இருப்போம். ஆனா நேரடியா யாரை குறை சொல்லிடுவோம்னா, கடவுளுக்கு கண்ணே இல்லை, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, என் சூழ்நிலையில மட்டும் இவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் நடக்குது, என்னவோ தெரியல, எல்லாம் என் தலையில எழுதி இருக்குது போல, இப்படிலாம் நடக்கணும்ட்டு அப்படின்னு நம்ம நிறைய நம்மள பேசிக்கொள்வோம். நம்மள செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பிரச்சனையிலேயே அப்படியே வாழ்ந்து இன்னும் மோசமாகி. இல்லைங்க, வேதம் அழகா நமக்கு சொல்லுது, நல்ல நாட்களை, நல்ல லைஃப் நான் வாழணும், நான் என்னோட வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமா வாழணும்னு நீங்க ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை வேதம் நமக்கு அழகா கற்பித்து கொடுக்குது. இதை அறிந்து நம்ம இதன்படி செய்தோம்னா நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமா மாறும். நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாவை குறித்து நாம மிகுந்த கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் மிக மிக எல்லாமே அக்கௌண்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம கணக்கு கொடுக்கணுமா. கர்த்தர் நம்மள நிற்க வச்சு நம்மள நியாய தீர்ப்பு நாள்ல கேட்பார், இந்த வார்த்தையை ஏன் பேசுன, இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகளை ஏன் பேசுன, இந்த கெட்ட வார்த்தையை ஏன் பேசுன. ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்டா பதில் சொல்ல முடியுமா நம்மளால?
அந்த அளவிற்கு அவர் நம்ம இடத்துல கேட்டா பதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம சரியான வார்த்தைகளை தான் நம்ம பேசணுமே தவிர்த்து ஒவ்வொரு முறை நம்ம பேசும்போதும் இது வார்த்தை சரியா இருக்குமான்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம பேசுகிறவர்களா இருக்கணும். யாக்கோபு 1:26 சொல்லுது, உங்கள ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நம்மளோட இருதயத்துக்கு தெரியும் நம்ம பேசுறது தப்பா சரியா, எல்லாவற்றையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம தப்பா பேசுவோம், தெரிஞ்சுதான் நல்லதும் பேசுவோம். தெரியாம எல்லாம் நம்ம எதுவுமே பேசிட மாட்டோம். ஐயோ தெரியாம இப்படிலாம் நான் பேசிட்டேன்லாம் இல்லை, தெரிஞ்சுதான் நம்ம பேசுவோம். அப்போ அப்படி நம்ம நல்லவைகள் அல்லாதவைகளை பேசிட்டு நான் பக்தி உள்ளவன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த பக்தியே இல்லை, அது வேஸ்ட், வீண் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார். வேதத்துல இருந்து நம்ம ஒரு இன்சிடென்ட்டை, நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அவங்க என்ன பேசினாங்க, பேசினதன் விளைவு அவங்க வாழ்க்கையில எப்படி அவங்க அனுபவிச்சாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, நாவின் அதிகாரத்துல மரணமும் ஜீவனும் இருக்கு, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம என்ன பேசுறோமோ அதோடைய பலனை தான் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்ப்போங்க. அப்போ இந்த நாள்ல இருந்து என் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்றத விட்டுட்டு நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீங்க பேசணும். சமாதானம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பேசணும் அப்படின்னா, வேத வசனம் சமாதானத்தை குறிச்சு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தேடி ஆராய்ந்து கண்டுபிடித்து அந்த வசனங்களை மனப்பாடம் செஞ்சு அதை சொல்லணும். வீட்டுல சமாதான குலைச்சலான காரியங்கள் வருதா, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ள சுகமும் இருப்பதாக அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏராளமான வசனங்கள் சமாதானத்தை குறித்து வேதத்துல இருக்கு. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அந்த எதிர் சூழ்நிலைகள்ல நீங்க இந்த வசனத்தை அறிக்கை செய்யணும். இப்படித்தான் நம்ம சூழ்நிலைகளை மேற்கொள்ளணும். ஆனா இங்க ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். இந்த இடத்துல ஒரு சம்பவம் என்னன்னா, மோசே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பார்வோன் கைக்கு விடுவித்து ஆண்டவருடைய வல்லமையினால வெளியில கூட்டிட்டு வந்து அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க கானான் தேசத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த ஆந்தி வேலை அவங்க இருக்காங்க வனாந்தரத்துல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு 12 பேரை நீங்க போக போற தேசத்துக்கு வேவு பார்க்க, அதாவது ஸ்பையா, அந்த தேசம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி ஸ்பையா ஒரு 12 பேரை நீ அனுப்பிவே, அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும் அந்த தேசத்தை, எல்லாவற்றையும் அந்த தேசத்தின் கனிகள் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாவற்றையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு 12 பேரை அனுப்புறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு 40 நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, திரும்பி வர்றாங்க. வந்துட்டு இப்ப பார்த்தவங்க என்ன பண்ணணும், ரிப்போர்ட் கொடுக்கணும், என்ன பார்த்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அங்கிருந்து வந்துட்டு இஸ்ரவேல் எல்லா சபை மக்கள் முன்னாடி வந்து நின்னுட்டு 10 பேர், அந்த 12 பேர்ல 10 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த தேசம் ரொம்ப நல்லா இருக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், அந்த தேசத்துல இருந்து நாங்க கனிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், பாருங்க மாதுளை அத்திப்பழம் திராட்சை குலைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க அதோட விட்டுருக்கலாம். கூடவே என்ன சொல்றாங்கன்னா, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அப்படியே அடுத்தடுத்து என்ன சொல்றாங்க, அடுத்தடுத்த வசனத்துல ஈஸியா அவங்கள மேற்கொண்டுற முடியாது, அந்த இடத்த நம்ம சுதந்திரிச்சிட முடியாது, நம்மளால அவங்கள எதிர்க்கவும் முடியாது, அவங்க நம்மை விட பலவான்களா இருக்காங்க, நாங்க போய் பார்த்த தேசத்துல இருந்த மனிதர்கள் எல்லாம் ராட்சதர்களை போல இருக்கிறாங்க, நம்ம அவங்க முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவங்க நம்மள மேற்கொண்டுருவாங்க, நம்மளால அந்த தேசத்தை கைப்பற்ற முடியாது, தேசம் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பா நம்மள அழிச்சிடுவாங்க
அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டை குறிச்சு நெகட்டிவா துர்ச்செய்தியை ஜனங்களுக்குள்ள பரப்புனாங்களாம். இப்படி அவங்க பரப்பும்போது அதை கேட்ட அந்த சபையார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அவ்வளவு பேருக்குள்ளயும் ஒரு பயமும் கலக்கமும் வந்து இரவெல்லாம் முழுவதும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வார்த்தைகளை நினைச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு பேசாம எகிப்திலேயே நம்ம இருந்திருக்கலாமே, நம்ம அங்கேயே செத்து கூட போயிருந்திருக்கலாம், இங்க நம்ம ஏன் வந்தோமோ, இல்லைன்னா இந்த வனாந்தரத்துல கூட செத்து போயிடலாம், இங்க இருந்து போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அவங்க கையால நம்ம மடிஞ்சு போறதுக்கு பதிலா நம்ம இங்கேயே மரித்து போகலாம், இல்லைன்னா நம்ம ஒண்ணு செய்யலாம், நமக்குன்னு ஒரு தலைவனை உருவாக்கிட்டு நம்ம திருப்பி எங்க போலாம், வந்த வழியே எகிப்துக்கு போயிடலான்னு இவ்வளோ பயத்தை அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்கள் உண்டு பண்ணாங்க. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இவங்களுக்கு நடுவுல 2 பேர், 12 பேர்ல 2 பேர், யோசுவா, காலேப் என்ன தெரியுமா சொல்றாங்க? பயப்படாதீங்க, எளிதான் நம்ம அவங்கள ஜெயிச்சிடலாம், அவங்க அப்படி ஒன்னும் பலசாலிகள் அல்ல, அவங்கள காத்துட்டு இருந்த நிழல் அவங்கள விட்டு விலகிடுச்சு, நாங்க போய் பார்த்துட்டு வந்த தேசம் நல்ல தேசம், மகா நல்ல தேசம், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, அவர் நிச்சயமா அந்த தேசத்தை நமக்கு தருவாரு, அதுக்குள்ள இருக்கிற ராட்சதர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அவங்க நமக்கு இரையாயிடுவாங்க, அவங்கள நம்ம மேற்கொள்ளுவோம், நீங்க பயப்படாதீங்க, ஏன் தெரியுமா, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, அவ்வளோ கடினமான பார்வோன், எகிப்துல இருந்து அந்த பார்வோன் கையில இருந்து நம்மளை விடுவிச்சு கூட்டிட்டு வந்தார்ல, இவங்கையும் நம்மள மேற்கொண்டு ஜெயிக்க வைப்பாரு, நம்மள அந்த தேசத்தை சுதந்திரிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி யோசுவாவும் காலேபும் நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா அந்த ஜனங்கள் எதை தெரியுமா நம்பினாங்க? நம்பிக்கையற்ற அந்த 10 பேர் சொன்ன அந்த இருக்கிற சூழ்நிலைய அப்படியே நம்பினாங்க. யோசுவா காலேபுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய விசுவாசம் வந்துச்சு? அவங்க கர்த்தரோட செய்கையையும் வல்லமையும் நினைச்சு பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி செங்கடலை பிளந்தாரு, எப்படி மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா கூடவே இந்த வழி நடத்தினாருன்றதை நினைச்சு ஆண்டவர் மேல அதெல்லாம் செய்தவர் இதையும் செய்வார்னு விசுவாசத்தோட நம்பிக்கையோட பேசுறாங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில நம்மள அழகா அப்படியே எந்த சேதமும் இல்லாம வெளியில கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா அடுத்த ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போகும்போது ஒரு விதமான கலக்கம், ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடும் தான் போல அப்படின்னு நம்ம பயப்படுவோம். ஆனா நம்ம ஒன்றை நல்லா ஞாபகப்படுத்தணும், என்ன தெரியுமா? ஆத்துமா கிட்ட சொல்லணும், ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை, உதவிகளை, அதிசயங்களை மறவாதே, ஒரு நாளும் மறவாத, நீ நினைச்சு பாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில ஒரு பெரிய ஆபரேஷன், அதுல இருந்து உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்தார்ல, இது அவருக்கு ஏமாத்திரம், நிச்சயமா அவர் உன்னை இதுல இருந்தும் காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. நாம நம்ம ஆத்துமா கிட்ட தைரியமா விசுவாசமா பேசணும். இவங்க 2 பேரை போல, அந்த 10 பேரை போல, ஐயோ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இது நடக்காது போல, இதுல அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிரும் போல, என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும் போல, இந்த திருமணம் நடக்காது போல, அப்படியே இருந்துருவாங்க போல, என் பிள்ளைக்கு இந்த வரன் வாய்க்காது போல, இந்த வேலை எல்லாம் கிடைக்காது போல, இப்படி சொல்லி இவ்வளோ கஷ்டத்துல நான் போறதுக்கு பதிலா நான் பேசாம செத்தே போயிடலாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு நம்ம நாமே கசந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா நம்ம இருக்கணும், விசுவாசமா அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும், கர்த்தர் நம்மோட இருக்காருன்னு சொல்லி. ஆனா இந்த 2 பேருக்குள்ள இந்த விசுவாசம் இந்த 10 பேருக்குள்ள இல்ல. அப்போ கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? இப்ப அவங்க ரிப்போர்ட்ட சொல்லிட்டாங்க, ஜனங்களை எல்லாம் அவிசுவாசத்துக்குள்ள நடத்திட்டாங்க. ஆண்டவர் இப்போ ரிப்போர்ட் சொல்றாரு, அவங்க கொடுத்தாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டுக்கு ஆண்டவர் பதில் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? என்னாகும் 14, 22, 23ல யாரு அந்த 10 பேரு அவிசுவாசமா பேசினாங்கல்ல, இந்த தேசத்தை போய் பார்க்க முடியாது, அங்க இருக்கிறவங்க ராட்சதர்கள், நம்ம அவங்களுக்கு வெட்டுக்கிளியா இருப்போம், அவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்க, நம்மளால முடியாதுன்னு நெகட்டிவா நடக்காதுன்னு பேசினாங்கல்ல, அவங்க அந்த தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க, அந்த நல்ல தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க, அந்த நல்ல நாட்களை பார்க்க மாட்டாங்க. பாருங்க, வேதம் நம்மளை எச்சரிக்கிறது, எச்சரிப்பாய் நம்ம எடுத்துக்கொண்டு நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நெகட்டிவா நம்ம பேசக்கூடாது, நெகட்டிவான காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை வேத வசனத்தை கொண்டு நம்ம போரிட்டு ஜெயிக்க வேண்டும். இல்ல டாக்டர் இப்படி சொல்லிதான் அனுப்பியிருக்காரு, ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ வாழ்ந்திருப்பாய், நீ சாகாமல் பிழைத்திருப்பாய், நீ என் செய்கைகளை எல்லோருக்கும் அறிவிப்பாய்னு வேதம் சொல்லுது. அவர் எனக்கு நீடித்த நாட்கள்னால என்னை திருப்தியாக்குவார்னு வேதம் சொல்லுது. கண்டிப்பா எனக்கு இந்த சூழ்நிலை நேரிடாது, இந்த பிரச்சனை என்ன ஓவர் கம் பண்ணாது, நான் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுவேன், நான் அந்த பிரச்சனையை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த 10 பேரு அந்த நல்ல தேசத்தை பார்க்கல. ஆனா என்னாகமம் 14
24:30 இந்த 2 வசனத்திலயும் கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவும் காலேபும் என்னுடைய செயல்களையும் வல்லமைகளையும் நம்பி என்ன விசுவாசிச்சு பிலீவ் பண்ணாங்கல்ல, நம்புனாங்கல்ல, விசுவாசமா கர்த்தர் கூட இருக்காரு, அந்த எதிரிகளை ஜெயிக்க முடியும்னு பேசினாங்கல்ல, அவங்க அந்த தேசத்துக்குள்ள போவாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவங்க தான் சுதந்திரிப்பாங்க. இந்த 10 பேர் சுதந்திரிக்க மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பேசுறோம், என்ன பேசிட்டு இருக்கோம், ஆண்டவர் இந்த நாள்ல ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். நெகட்டிவா இதுதான் நம்ம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதாங்க நடக்கும். டாக்டர்ஸோ, பக்கத்து வீட்டுக்காரவங்களோ, வக்கீலோ, இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ, நண்பர்களோ சொல்லுகிறபடி நம்ம வாழ்க்கை நடக்காது. நம்ம அதை விசுவாசிக்க கூடாது. கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கை நடக்கும், நம்ம வாழ்க்கை இருக்கும், நம்ம எதிர்காலம் இருக்கும்னு நம்ம என்ன பண்ணணும், நம்பணும். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நம்ம ஜீவனை பேசணும். உன் நாவை நீ காத்துக்கொள். உன்னோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை குறித்து கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி அந்த 10 பேர் பேசல. எபேசியர் 4:29 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி வரல, அவங்களோட நம்பிக்கை குறையுது, அவங்களுடைய மனம் கலக்கம் அடையுது அப்படின்னா நம்ம பேசுறது கெட்ட வார்த்தை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப கெட்ட வார்த்தை பேசுறவங்க பேசக்கூடாது. நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தை, ஜீவன் தருகிற வார்த்தை. சிலருக்கெல்லாம் ஹேபிட்டாவே ஆயிடுது. பேட் வேர்ட்ஸ் பேசுறது ஒரு ஹேபிட்டா ஜஸ்ட் லைக் தட் வச்சுக்கிறாங்க. நம்ம பேசுகிற வார்த்தை குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல வார்த்தையை பேசினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒருத்தவங்க பேசுறத வச்சுதான் அவங்கள நம்ம எந்த கேட்டகரி, நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க ஸ்வீட் பர்சனா பிட்டர் பர்சனான்றத நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஒரு மனுஷன் பேசுறான் அப்படின்னா முதல்ல அவனா பேசல, அவன் இருதயம் ஃபுல்லா அதால நிறைஞ்சிருக்கு. இருதயத்தை நிறைவினாலதான் வாய் பேசும்னு வேதம் சொல்லுது. அப்போ உங்க இருதயம் எதால நிறைஞ்சிருக்குன்னு நீங்க இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். அவநம்பிக்கை, பயம் இதால நிறைக்கப்பட்டு உங்க இருதயம் இருந்தது அப்படின்னா, துர்ச்செய்தி இதால நிறைக்கப்பட்டு உங்க இருதயம் இருந்துச்சுன்னா நீங்க அவநம்பிக்கையான வார்த்தைகளை தான் பேசுவீங்க. ஆனா விசுவாசம், நம்பிக்கை, தேவன் மேல அன்பு, இயேசுவின் மேல நம்பிக்கை இதெல்லாம் இருக்கும்போது நல்ல வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படும். ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படும். ஆகவே இருதயத்துல எதை நீங்க சேகரித்து வைக்கிறீங்க அப்படின்றத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வச்சிருக்கணும். சங்கீதம் 64:8 சொல்லுகிறது, அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற வாயின் வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க இருக்க போறோம் அப்படின்றத நிர்ணயிக்கும். நம்ம கீழே விழுகிறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வாயிலிருந்து ஏதோ வார்த்தைகள் சரியில்லாம புறப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம அதை மீண்டும் கட்டி எழுப்பணும். எப்படி கட்டி எழுப்பணும்? நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் கட்டும், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் இடிக்கும். அப்போ நம்ம அதை பார்த்து கட்டுகிற வார்த்தைகளை பேசணும். கட்டுகிற வார்த்தைகள், பில்ட் பண்ணுகிற வார்த்தைகள் அப்படி எதுல இருந்து நமக்கு உண்டாகும்னா வேத வசனத்தை சொல்லும் பொழுது, வேத வசனத்தை அறிக்கை பண்ணும்போது. ஏன்னா இதுதான் ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்றுனால் நம்ம நிறைந்திருக்கும் பொழுதுதான் நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படும். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 15:4 ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். நம்மளோட வாயின் வார்த்தைகள் ஆரோக்கியமானதா இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பேசி மத்தவங்களை கஷ்டப்படுத்தும் போது யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை நம்ம மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பேசிட்டோம்னா அவங்க இருதயம் அதனால குத்தப்பட்டுருச்சுன்னா அவங்க வேதனைப்படுறாங்க. அடுத்து நம்ம கிட்ட பேச அவங்க விரும்புறது இல்லை, நம்மளை அவாய்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா நம்ம வாயின் வார்த்தைகள் அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னா அவங்கள காயப்படுத்துகிறதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமற்ற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஆரோக்கியம் உண்டாக்குகிற, கட்டுகிற, தேற்றுகிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் என் வாயிலிருந்து எப்படிங்க வரும்? நான் எப்படி நல்லதை பேசணும்? அது எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சங்கீதம் 119:103 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். பைபிள்ல இருக்கிற வசனம் தாங்க.
இத படிக்க படிக்க படிக்கதான் இருதயம் தேனால் நிரம்பும். கசப்பா அங்க இருக்காது. வாயின் வார்த்தைகள் இந்த வேத வசனம் நம்ம இருதயத்துல நிறைஞ்சாதான் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஸ்வீட்டா வரும், இனிமையா வரும். நம்ம ஆரோக்கியமாய் பேச முடியும், கட்டுகிற வார்த்தைகளை பேச முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாய். பாருங்க, வேதம் சொல்லுகிறது நாவு எதுக்கு சமம்னா நெருப்புக்கு சமம். சின்ன நெருப்பு தீப்பொறி காட்டுல வந்தோம்னா அந்த முழு காட்டை என்ன பண்ணுதுன்னா அழிச்சிடுது. நம்ம வீட்டுல நம்ம ஒவ்வொரு நாளும் சமைக்கிறோம். எதை பயன்படுத்தி? நெருப்பு பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் சமைக்கிறோம். ஹேண்டிலிங் எப்படி பண்றோம்? நெருப்பு கிட்ட போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றோம். ஆனா அந்த நெருப்புல இருந்து நம்ம சுவையான உணவுகளை அந்த நெருப்பின் உதவியோடு நம்ம செய்து எடுத்து நம்ம சாப்பிடுறோம். ஆண்டவர் நாக்க நெருப்புன்னு சொல்றாரு. நெருப்பை வச்சு நம்ம நல்ல உணவுகளையும் சமைச்சு சாப்பிட முடியும். அதே நேரம் ஒரு முழு காட்டையும் அது அழித்து விடும். அதற்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட நாவை நீ காத்துக்கொள்ள. அதை அழிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கு, ஆக்கக்கூடிய வல்லமையும் அதுல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நெருப்பு கிட்ட பத்திரமா நம்ம இருந்தோம்னா நல்ல உணவுகளை, ருசியான பதார்த்தங்களை செஞ்சு நம்ம சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுகிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா அழிச்சிரும். கர்த்தர் அதனாலதான் சொல்றாரு, உன் நாவை நீ பத்திரமா காத்துக்கொள். கப்பலை நீங்க பாத்திருக்கீங்கல்ல, எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் அது எப்படி திருப்பப்படுதான்? மிகவும் சிறிய சுக்கானாலே அது செயல்படுத்தப்படுது. சுக்கானை வச்சுதான் அதை என்ன பண்றாங்க, கப்பலை திருப்புறாங்க, எல்லாமே பண்றாங்க. பெரிய கப்பல் தான், ஆனா அதுக்கு அதை டைரக்ட் பண்ணி, டைவர்ட் பண்ணி, அதை லீட் பண்ணி கூட்டிட்டு போறது அந்த யூஸ் பண்றது அந்த சின்ன சுக்கான். ஆண்டவரும் நம்மளோட நாவு இந்த சரீரத்துல சின்ன அவயவமா இருந்தாலும் இந்த முழு சரீரத்துக்கும் ஹேண்ட்லிங் அதுதான். அதனாலதான் ஆண்டு சொல்றாங்க, உதடுகளையும் காத்துக்கொள். சில நேரம் நாக்கு வரைக்கும், தொண்டை வரைக்கும் உங்களுக்கு சில காரியங்கள் பேசும்படி வந்திருக்கலாம். உதட வச்சு என்ன பண்ணிடுங்க, மூடி கண்ட்ரோல் பண்ணிடுங்க. நாக்கு மூலமா பேசுற வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். ஹல்லேலூயா. நாவின் அதிகாரத்துல ஜீவனும் மரணமும் இருக்கிறதுனால அவரவர்கள் எதை பேசுகிறார்களோ அதன் கனியை அவர்கள் புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லதை பேசுங்க, நன்மையான காரியங்களை பேசுங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. வேதத்தை ஏன் படிக்கணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, வேதத்தை படிக்க படிக்கதான் நம்ம ஒரு கஷ்டத்துக்குள்ள போகும்போது, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு பலவீனத்துக்குள்ள போறோம். நீங்க நல்லா வேதம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். சங்கீதம் 91ல போடப்பட்டிருக்கு, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் இது போல ஏராளமான வார்த்தைகளை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு எந்த வியாதியும் வராது, உன் வீட்டை நெருங்காது எந்த வியாதியும் சொல்லி கர்த்தர் வசனங்களை ஞாபகப்படுத்துவார். அப்ப கஷ்டமான சூழ்நிலையில வசனம் தெரிஞ்சாதான் நம்ம விசுவாசத்துல வளர்றதுக்கு வசனத்தை பேச முடியும். இல்லைன்னா நம்ம வசனத்தை பேச மாட்டோம். ஐயோ அவங்க ரொம்ப பெருசா இருக்காங்க, நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்மளோட காரியங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும்னு சொல்லி நம்ம அந்த சூழ்நிலை பார்த்து அப்படியே நம்ம சொல்லுவோம். அது கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கெட்டதை பேசுறது மட்டும்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கெட்ட வார்த்தைனா என்ன நமக்கு சொல்லியிருக்காரு. பக்தி விருத்தி உண்டாகாம பேசுற எல்லா வார்த்தையுமே கெட்ட வார்த்தை. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அளந்து ஞானமா கேர்ஃபுல்லா நம்ம வாயை திறந்து பேசணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு நாளும் என் லைஃப் இவ்வளவு டவுன் சரிவுலதான் போயிட்டு இருக்குதுன்னா அதுதான் காரணம், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள். அதை சரி பண்ணும் பொழுது நம்மளோட வாழ்க்கையும் சரியாகும். ஹல்லேலூயா. எப்படி சரி பண்ண முடியும்? வேதத்தை அனுதினமும் நல்லா வாசிக்கணும், விரும்பி வாசிக்கணும். ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் விரும்பி நம்ம செய்யணும். ஜெபம் செய்யும் போது நம்ம ஆண்டவரோட பேசுறோம், வேதம் படிக்கும்போது ஆண்டவர் நம்மோட பேசுவார். நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. வேதத்தை படிக்கும்போது சில வசனங்கள் அப்படியே நம்மள குத்தும், அப்படியே நம்மள உணர்த்தும், நமக்கு ஒரு திகில் உண்டு பண்ணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு ஆறுதலை கொடுக்கும். திடீர்னு சில வசனங்களை படிக்கும்போது கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா ஊத்தும். அவ்வளோ ஆண்டவர் நம்மளோட பேசி இடைப்படுறதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம். உன்னை உணர்த்துறாரு, உன்னை கண்டிக்கிறாரு, உன்னை திருத்துறாரு, உனக்கு
ஆறுதல் சொல்றாரு, உன்னை அரவணைக்கிறாரு. எல்லாவற்றையும் செய்கிறது இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல நீங்க சுடரொளி பட்டயமாய் பிரகாசிக்க முடியும். நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதனால என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம் என்பதிலெல்லாம் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்துடுவாராக. ஞாபகம் வச்சுக்கோங்க, நெருப்பு தான் நாவு. ஆனா அதை கொண்டு சுவையான உணவு தயாரிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்களா? இல்லை என்றால் அதை ஏடாகுடமா பயன்படுத்தி நம்மையும் பிறரையும் அழித்து போட போகிறோமா? நம்ம தாங்க இதை யோசிக்கணும். ஹல்லேலூயா. நல்லதை சூஸ் பண்ணி நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. நல்ல நாட்களை உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா பாப்பீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் விசேஷமாக உம்முடைய வேத வார்த்தையின் மூலமாக எப்படி நாங்கள் பேச வேண்டும், நாங்கள் நன்றாய் வாழ்வதற்கு எங்கள் நாவில் ஆண்டவரே அப்பா நீ ஜீவனை வைத்திருக்கேன் என்று சொல்லியிருக்கீங்க. நாங்கள் நல்லவற்றை பேச, நல்ல வேத வசனங்களை நாங்கள் அறிக்கை செய்ய, நல்ல வேதத்தை வாசிக்க, அதை நம்ப, அதை விசுவாசிக்க, எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளும் உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு நாங்கள் ஜெயித்து மேலே எழும்ப உங்க வார்த்தையை நீர் எங்களுக்கு இந்த நாள்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல நாட்களை காண செய்வீராக ராஜா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க, வியாதிகளை நீக்கி போடுங்க, மன சஞ்சலங்களை மாற்றி போடுங்க, பயங்களை எடுத்து போடுங்க, கவலைகளை எடுத்து போடுங்க. ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில நாவின் தாறுமாறுகள் இருக்கும் என்றால் அதையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. சிறந்தவற்றை பேச, ஞானமாய் பேச, தெளிவாய் பேச, ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாய் பேச கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக ராஜா. அப்பா மோசேக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் புத்தீனமாய் பேசினதை நீர் கேட்டீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவரே நாங்கள் புத்தீனமாய் பேசாதபடி ஆண்டவரே நாவை எல்லா பொல்லாப்புக்கும் கபடமான செயல்களுக்கும் பேச்சுக்கும் விலக்கி பாதுகாத்து நல்ல நாட்களை, நல்ல தேசத்தை, நல்ல வாழ்க்கையை ஒவ்வொருவரும் காண வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து உணர உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் என்று ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்லவற்றை பேசுங்கள், நல்லவற்றை உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிப்பீர்கள், நல்ல நாட்களை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.